ஹாய் வர்ஸ், நான் உங்க ரேகா குக்கிங் சேனல் ரேகா பேசுறேங்க. இன்னைக்கு நம்ம தேங்காய் பால் முறுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. தேங்காய் பால் முறுக்கு பாருங்க எந்த அளவுக்கு பொறபொறப்பா வந்திருக்குன்னு. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேங்காய் பால் முறுக்குக்கு தேவையான பொருளுங்க: அரிசி மாவு 4 கப்பு, ஒரு தேங்காய் துருவி எடுத்திருக்கேங்க, 1 கப்பு உளுந்துங்க. உளுந்த வறுத்து சலிச்சுட்டு 1 கப்பு சேர்க்கணுங்க. பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூனு, எள்ளு 2 ஸ்பூனு, தேவையான அளவு உப்புங்க. இப்போ நம்ம உளுந்த சிம்மிலேயே வச்சு நல்லா வறுத்துடணுங்க. கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. லேசா பொறபொறப்பா வர அளவுக்கு வறுத்தோம்னா போதுங்க. கலர் கொஞ்சம் கூட மாறக்கூடாதுங்க. அப்பதான் நம்ம முறுக்கு நல்ல வெள்ளை கலர்ல வரும். இது போல கைவிடாம கிளறிக்கிட்டே இருக்கணுங்க. நம்ம உளுந்து நல்லா வறுபட்டுருச்சுங்க. லேசா மணம் வர ஆரம்பிக்குது. இப்போ அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு பதம் தெரியணும்னா ஒரு உளுந்தை எடுத்து சாப்பிட்டு பாருங்க, நல்லா கடுக்குன்னு சத்தம் கேட்கும். அது கரெக்டான பதம். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாங்க. இதை ஆற வச்சு பொடி பண்ணிட்டு வரலாம். உளுந்து ஆறிடுச்சுங்க. இப்போ நம்ம இது பொடி பண்ணிட்டு வந்துடலாம். உளுந்த நல்லா பொடி பண்ணி சலிச்சு எடுத்துட்டு வந்தாச்சுங்க. கண்டிப்பா சலிச்சு தான் போடணும். இது 1 கப்பு அரிசி மாவோட சேர்த்துக்கலாம். நம்ம துருவிய தேங்காவை நம்ம இதை ஆட்டி பால் எடுத்துட்டு வந்துடலாங்க. தேங்காய் பால் ஆட்டி எடுத்துட்டு வந்தாச்சுங்க. இது பால், திக்கான பால். இது 2ஆம் பாலுங்க. பால் ஊற்றி பெசரக்குள்ள பால் பத்தலைன்னா 2ஆம் பால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 2 பொடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதோட கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூளும் எள்ளும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம பால் ஊற்றி பிசைஞ்சிக்கலாங்க. பால் எல்லாமே ஊற்றிட்டேங்க, நமக்கு பத்தலை. இப்போ 2ஆம் பால் ஊற்றிக்கிறேன் நான். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சுங்க. இப்போ நம்ம இந்த மாவோட 1 ஸ்பூனு வெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இப்படி கெட்டியாக சேர்த்துக்க முடியாது, கொஞ்சமாக உருக்கிட்டு அதோட சேர்த்துக்கலாம். நம்ம வெண்ணெயை உருக்கியாச்சுங்க. இப்போ இந்த மாவோட ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். மாவை கொஞ்சமா முறுக்கு குழலுக்கு தேவையான அளவு மாவு எடுத்துக்கலாங்க. இது போல புழிஞ்சு விட்டுட்டு இந்த கடைசி எண்டை இப்படி அமுத்தி விட்டுக்கோங்க. இப்ப நம்ம ஒரு வடைச்சட்டியில எண்ணெய் காஞ்சதும் இது பொடிச்சு எடுத்துட்டு வரலாம். இது லேசா அப்படியே திருப்பி விட்டுக்கோங்க. உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் 1 மட்டும் போட்டிருக்கேங்க. நீங்க 2, 3 கூட போட்டுக்கலாம். கொதி கொஞ்சம் அடங்கினதும் எடுக்கலாங்க. அப்பதான் முறுக்கு நல்லா வெந்திருக்கும், நல்லா பொறபொறப்பாகவும் இருக்கும். கொதி அடங்குறதுக்கு முன்னாடி எடுத்துறாதீங்க, ஜவ்வு டைமர் இருக்கும். அப்புறம் கொதி நல்லா அடங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இது போல எல்லா முறுக்கும் எடுத்துட்டு வந்துடலாங்க. நம்ம தேங்காய் பால் முறுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க.
நீங்களும் இதை போலவே செய்து பாருங்க. எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.